எனக்கு இப்போ நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை வேற ஒரு கிறிஸ்தவ தேசத்தில் இருக்கோமாங்கிறது ஒரு சந்தேகம் வருது, அன்பு சொந்தங்களே. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இது ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிறத உணர்ந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் என்னன்னா முதல்ல கிறிஸ்தவ மத நம்பிக்கை பிரகாரம் கருத்தடைப்பை எதிர்த்து, அதாவது கருக்கலைப்பு, பெண்கள் கருக்கலைப்பு செய்வதை எதிர்த்து ஒரு கிறிஸ்தவ மீட்டிங்ல பேசினாரு. பைபிள்ல இருந்து மேற்கோள் காட்டினார். சட்டசபை கூட்டத்தில் திருக்குறள் காணாம போச்சு, பைபிள்ல இருந்து மேற்கோள் காட்டி பேசினாரு. இப்ப என்னன்னா பைபிள் பிரகாரம் ஆட்சி நடத்துறதுனால விஜய் நேர்மையான ஆட்சி நடத்துறதா சொல்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு செய்தி வேற ஒன்று வந்திருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன அப்படின்னா, மதம் மாறிய எஸ்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்டவர் மதம் மாறியாச்சுன்னா, கிறிஸ்தவராகவோ முஸ்லீமாவோ மாறியாச்சுன்னா அவங்க தாழ்த்தப்பட்டவரே கிடையாது, எஸ்சியே கிடையாதுன்னு சொல்லுது இந்திய அரசியல் சட்டம். அப்ப மதம் மாறின கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்றாரு நம்ம சபாநாயகர். இது ஒரு பக்கம்னா, இந்த மரிய வில்சன் சட்டசபைக்கு ஜபமாலையை கொண்டு வராரு, ஜபம் பண்றாரு, ஏதோ சொல்றாரு, கிறிஸ்தவன் தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்குங்கிறாரு, தமிழ் தமிழ் பேசுறவங்களுக்கு இது புரியாதுங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல சார், எனக்கு ஒன்றும் புரியப்படலை. ஒருவேளை திரு விஜய் அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் பேர்ல தான் அது நடக்குதா? ஏற்கனவே கிறிஸ்தவ மிஷினரிகள் மதமாற்றத்தில் மும்முரமா இருப்பாங்க. இதுல பீட்டர் அல்போன்ஸ் வேற ரொம்ப ஸ்லாகிச்சு ஜேசிபி பிரபாகரை பாராட்டி பேசியிருக்காரு. துணிஞ்சு இதெல்லாம் ஓப்பனாவே பேசுவாரு, நமக்கான அரசு இது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது இருக்கவே வன்னியரசு என்ன சொல்றாரு, அவர் ஆக்சுவலா ஹிந்து அப்படிங்கிற ஒரு எஸ்சி கோட்டாவில் தான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காரு அவரு. ஆனா நடைமுறையில விபிலியத்துல சட்டங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி நேற்று தான் கிறிஸ்தவ பிரதிநிதிகள் பார்த்தாங்க. முதலமைச்சர் எஃப்சிஆர்ஏ சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றாருன்னு வன்னியரசு சொல்றாரு. இது எல்லாத்தையும் பார்த்தா தமிழ்நாடா கிறிஸ்தவ நாடான்னு எனக்கு சந்தேகம் வருது சார். ஏன்னா ஒரு மதச்சார்பற்ற அரசு நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நன்றி, விடைபெறுகிறேன்.